செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிராவில் பாஜக அமைத்திருக்கும் மகாயுதி கூட்டணி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது காணாமல் போய்விடும் என்று உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் தெரிவித்திருக்கிறார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் காலணி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரியலூர், பெரம்பலூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமீபத்திய செயல்பாடுகள் திமுக கூட்டணியில் குழப்பம் இருப்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறியிருக்கும் கோமதேக தலைவர் ஈஸ்வரன் அத்தகைய செயல்பாடுகளை திருமாவளவன் மற்றும் அந்த கட்சியினர் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வளர் இளம் பருவத்தில் காதலிப்பவர்கள் கட்டிப்பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் குற்றமாகாது என்று கூறியிருக்கும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இது தொடர்பான வழக்கையும் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தின் 600 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட முதல் அனல் மின் நிலையத்தை இடிக்கும் பணி இன்று தொடங்கியது. நெய்வேலியில் நிலக்கரி மூலம் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த நோயாளி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையை தொடர முடியாமல் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு குத்துச்சண்டையில் மீண்டும் களம் இறங்கும் மைக் டைசன் அறிமுக விழாவிலேயே சக போட்டியாளரை தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. கொடைக்கானல் போன்றே கோவையிலும் போதைக் காளான் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடவே அமெரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து கொரியரில் கஞ்சாவை வரவழைத்து விநியோகித்திருப்பதும் தெரியவந்துள்ளது. வாடகைக்கு வீடு பிடித்து தங்கி ஆன்லைன் மூலமாக விற்பனையில் ஈடுபட்டவர்களை போலீசார் வளைத்து பிடித்தது எப்படி பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை.